பொதுவாகவே நம்ம கலாச்சாரத்தில் அண்ணி அப்படின்னா அம்மாவுக்கு நிகரானவங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றது உண்டு. நம்மளும் அப்படித்தான் பழகுவோம். அந்த மாதிரி அண்ணியை அம்மாவா பார்க்க தெரியாத ஒருத்தனுடைய வாழ்க்கையில நடந்த கொடூரமான தண்டனை அப்படின்னு தான் இதை சொல்லணும். அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, இந்த நபர் யாரு, இவங்க எந்த ஊர் சேர்ந்தவங்க, அப்படி அவன் பண்ண தப்பு என்ன அப்படிங்கிற பத்தி இந்த கிரைம் கேஸை நம்ம பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கால மேல குத்தவக்கரை அப்படின்னு சொல்லி பகுதி இருக்கு. அங்கே வீரநாகோவில் பகுதியை சேர்ந்தவர் லட்சுமணன். இவருக்கு 35 வயசு. இவருடைய அப்பா பேரு ரவிச்சந்திரன். இவருக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அந்த பொண்ணு பேரு அஞ்சலி தேவி. இந்த 2 பேருடைய அழகான குடும்ப வாழ்க்கையில 2 பெண் குழந்தைகள் உங்களுக்கு இருக்கிறாங்க. இவர் எங்க வேலை பார்க்குறாருன்னா, கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல ஒரு தற்காலிக பணியாளராக வேலை பார்க்குறாரு. எவ்வளோ ஒரு அழகான வாழ்க்கையை பாருங்க. ஏன்னா காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ற பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல வேலை, சூப்பரா போயிட்டு இருக்கு லைஃப். இவருடைய அப்பா அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னா, ஆடைக்காரன் சத்திரம் அப்படிங்கிற பகுதியில் அப்பா அம்மா இருக்கிறாங்க. அதான் சொந்த வீடு இருக்கிற இடம். அந்த இடத்துக்கு பக்கத்துல அவங்க பெரியப்பா பையன் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பேர் ராமச்சந்திரன். இவர் என்ன வேலை பார்க்குறாருன்னா, ஏடிஎம்கேல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு மனிதர் அங்க லோக்கல்ல. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரைஸ் மில் வச்சிருக்கிறார், நிறைய லாரிகள் வச்சிருக்காரு. ஒரு அந்த மணல் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்றதாகவும் சொல்றாங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நபர். இவருக்கு 2 மனைவிகள். மனைவி பேரு, ஒருத்தவங்க பேரு சசிகலா, இன்னொருத்தவங்க பேரு சத்திய அரசி. இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பெரிய சுவாரஸ்யமான விஷயம்னா, இந்த கிரைம் கேஸுக்குள்ள வரக்கூடிய பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர புராதனமான பேர், நம்ம மதிக்கிற பேரா இருக்கும். ஒருத்தர் பேர் லட்சுமணன், இவர் பேர் ராமச்சந்திரன், சத்தியவதி, சசிகலா. இப்படி இந்த பேருக்கெல்லாம் தொடர்பு கொண்டு கடைசியில் பாருங்களேன். இப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்பா அம்மாவை பார்க்க போற இந்த லட்சுமணன் என்ன பண்றாருன்னா, அந்த வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பக்கத்துல இருக்கிற அண்ணன் ராமச்சந்திரன் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட பேசி பழகிட்டு வர்றது வழக்கம். அவருடைய 2 மனைவி இல்லையா ராமச்சந்திரனுக்கு, அதனால 2 மனைவிக்கு 2 வீடு கட்டி கொடுத்து 2 பேரும் தனித்தனியா வச்சிருக்காரு. 2 மனைவிகள் கூடயும் மூத்த மனைவி கூட 2 நாள்னா, இளைய மனைவி கூட 2 நாள்னு ஒவ்வொரு 2 நாளா மாத்தி மாத்தி அவங்க கூட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றார் ராமச்சந்திரன். ரொம்ப எப்படியோ போயிட்டு இருக்கு. அவர் வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த லட்சுமணன் அந்த குடும்பத்துக்கு போறது வரைக்கும். அப்படி போன லட்சுமணன் 2வது அண்ணி கூட அப்படியே பேசி பழக ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பழக்கம் நாளடைவில் எப்படி ஆச்சுன்னா கள்ள தொடர்பா மாறிடுச்சு. அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு இல்லீகல் கான்டாக்ட் உருவாயிருது. அதுக்கப்புறம் அதோட நின்றுருந்தா கூட பரவாயில்ல, மூத்த அண்ணி இருக்காங்கல்ல, அந்த அண்ணி கூடயும் அவங்க வீட்டுக்கு போகும்போது இதே மாதிரி மூவ் பண்ணியிருக்காங்க அந்த லட்சுமணன். அவங்க கூடயும் ஒரு இல்லீகல் கான்டாக்ட் ஆயிடுச்சு. இப்போ 2 அண்ணிகள் கூடவும் தவறான பாலியல் தொடர்பு வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த லட்சுமணன். எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு முறையற்ற காமம், இல்லீகல் கான்டாக்ட் வெளி உலகத்துக்கு வராம போகவே போகாது. ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வாசகம் ஒன்று இருக்குது. அதாவது, நெருப்பை யாருக்கும் தெரியாம மடியில கட்டி வைக்க முடியாது ரொம்ப காலத்துக்கு அப்படின்னு.